கடந்த 3ஆம் தேதி ராஜி என்பவர் ஒழிஞ்சியாப்பட்டு வானூர் தாலுக்கு ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அவருக்கு ஒரு 7 தொலைபேசி எண்கள்லேருந்து கால் நாங்கள் உங்களுக்கு குறைந்த வட்டியில் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் லோன் வேணும்னு எனக்கு அவர் ஆசைப்பட்டு சரி லோன் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புகிறாரு. அதை வாங்கிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு ஒரு 30,000, அப்புறம் ஒரு 20,000 தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் லோன் இவருக்கு வரல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிற கம்பெனியிலேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் பணம் காட்டினீங்கன்னா நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் போதுமானதாக இல்லை, டாக்குமெண்ட் சரியில்லை, அதில் மிஸ்டேக் இருக்குது. நாங்கள் சொல்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் பாலிசிதாரராக சேர்ந்து பாலிசி எடுத்துட்டிங்கன்னா அந்த பாலிசி ஒரு ஆவணமாக வச்சுக்கிட்டு குறைந்த வட்டியில் உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம், லோனுக்கு சேங்ஷன் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இவர் நம்பி திரும்பவும் பணம் போட்டுகிட்டே இருக்கார். பணம் வரல. ஒரு கட்டத்தில் 8,20,000 கிட்ட போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இவர் நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் புகார் கொடுக்குறாரு. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரிக்கும் பொழுது இதில் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது கிங்பின் கோபிகிருஷ்ணன். இவர் சென்னையை சார்ந்த நபர். இவர் ஏற்கனவே ஒரு 3 முறை சிறைக்கு சென்று வந்தவர், இதே மாதிரி பேங்க் ஃப்ராடு வழக்கில். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செஞ்சியில் ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு 15-20 பேர் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நெட் சென்டர் மாதிரி வச்சுட்டு இது ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன ட்ரைனிங்னா, பேசும்போது உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம், நீங்கள் லோன் ஒரு 100 பேர்கிட்ட பேசினா யாராவது 2 பேர் மட்டும் லோன் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய அட்ரஸ் நம்பரை மட்டும் வாங்கி வளர்மதி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, அவங்க தான் இங்கே மேனேஜர் செஞ்சுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க இன்டர்ன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இன்சூரன்ஸ் தான் போடுவாங்களே ஒழிய லோன் போய் சேர்றதில்லை. எதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வராங்கன்னா, இன்சூரன்ஸுங்கிறது இவங்க நாங்கள் சப் ஏஜென்ட் மாதிரி இந்த கோபிகிருஷ்ணன், ராஜேஷ், நடராஜ் அண்ட் வளர்மதி. இன்சூரன்ஸில் 1 lakh நீங்கள் ஒரு நபர் இன்சூரன்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 60-80% வரைக்கும் யார் ஏஜென்ட்டாக போடுறாங்களோ அவங்க இந்த பணம் போயிடுது. ஸோ இது இன்சூரன்ஸ் தான் நோக்கம் ஒழிய லோன் வாங்கி கொடுக்குறது இவங்க நோக்கம் இல்லை. ஆகவே கடன் கொடுக்குறேன், குறைந்த வட்டியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இன்சூரன்ஸ் அவங்கள போட வச்சு அதில் வரக்கூடிய 60-80 வரக்கூடிய கமிஷன் அமௌண்ட்டை எடுத்து கிட்டத்தட்ட இந்த கோபிகிருஷ்ணன் என்பவர் 10க்கும் மேலான கிளைகள், பிரான்ச்சஸ் இந்த தமிழ்நாடு முழுக்க அவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அது இந்த பணத்தில் தான் அதை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சிஸ்டம் நடத்திட்டு இருக்கார். நேற்று நாங்கள் அரெஸ்ட் பண்ணதிலிருந்து இது எல்லாமே இப்போ அட் ப்ரெசன்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. மேலும் இவருடைய விசாரணையில் அவங்க கொடுத்த ஒரு 7 நம்பர் ராஜி கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அவர் தான் மனுதாரர். 8 லட்சம் அவர் லாஸ் ஆகிருக்கு அவருக்கு. அந்த 7 நம்பரை விசாரணை பண்ணும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 மாவட்டங்களில் ஆல்ரெடி இதே சம்பந்தமான இந்த அக்யூஸ் சம்பந்தமான இவங்க சீட் பண்ண மாதிரி இதே மாதிரி நான் கடன் தரேன் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் போட வச்சு அதிலேருந்து பணம் எடுக்கிறது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் 11 மாவட்டங்களில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதையும் நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவங்க கிட்ட இருந்து இப்போ கையில் இருக்கிற 4 எதிரிகளிடமிருந்து ஒரு கார், ஹெக்டார் கார் 1, செல்போன், லேப்டாப் எல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இந்த விசாரணை இன்னும் தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.